எல்லாருக்கும் அன்புவனுக்கும் இன்னைக்கு பார்க்க போற டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஜியோ நிரூபிச்சுட்டாங்க. அவங்க தான் இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்டான நெட்வொர்க்னு சொல்லிட்டு அது கூட என்ன பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவோட Z2 ஓட பிளே இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இன்னைக்கு உள்ள டெக்னிக்ஸ்ல பார்க்க போறீங்க. அதனால வீடியோ கலர போலாமா? வாங்க வீடியோ கலர போலாம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த கீழே இருக்க என்னோட இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இந்த வீடியோ கீழே உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அப்கமிங் வீடியோ சீக்கிரம் ஆக்சுவலி ட்ராய் நிறுவனத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு பட்டியல் ஒன்று வந்திருக்கு. என்ன பட்டியல் பார்த்தீங்கன்னா எந்த நெட்வொர்க் இப்போ ஃபாஸ்டஸ்டான நெட்வொர்க்ஸ் லாஸ்ட் மாதத்தோட ஒரே ஒரு பட்டியல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லாஸ்ட் மாதத்தோட பட்டியலை நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாத்தீங்கன்னா முதல் தரவரிசையில 4G நெட்வொர்க்ல இருக்கிறது எந்த நெட்வொர்க்னு பாத்தீங்கன்னா ஜியோ தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஜியோவோட சொல்ல போனா டவுன்லோடிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 19.13 Mbps சொல்ல போனா 13 Mbps ஸ்பீட் வரைக்கும் ஜியோ தான் ஃபர்ஸ்ட் பட்டியல்ல இருக்கு. இது ரெண்டாவது பட்டியல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ஐடியாவோட 4G தான் 13.70 Mbpsல ரெண்டாவது பட்டியல ஐடியா இருக்கு. மூணாவது பட்டியல பாத்தீங்கன்னா வோடஃபோன் நிறுவனத்தோட நெட் தான் 13.38 Mbpsல வோடஃபோன் நிறுவனம் பார்த்தா கடைசி பட்டியல இருக்கிறது தான் ஏர்டெலோட Mbps ஸ்பீட் பாத்தீங்கன்னா 10.15 Mbps ஸ்பீட்ல தான் நெட் வந்துட்டு இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா டாரிஃப் பிளான் பாத்தீங்கன்னா நாலு கம்பெனியோட ஃபர்ஸ்ட் பிளான்ல யார் ஜெயிச்சிருக்கா பாத்தீங்கன்னா லாஸ்ட் மாசம் டவுன்லோடிங் ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா ஜியோ தான் ஜெயிச்சிருக்கு. வெற்றி பாதையில அடுத்த இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐடியா ரெண்டாவது ஜெயிச்சிருக்கு, மூணாவது வோடஃபோன் ஜெயிச்சிருக்கு, நாலாவது பாத்தீங்கன்னா ஏர்டெல் ஜெயிச்சிருக்கு. இதுல ரெண்டாவது கேட்டகரி பிரிச்சிருக்காங்க ட்ரைன்னு பாத்தீங்கன்னா 4G டெக்னாலஜி. இதே 3G டெக்னாலஜில எந்த நெட்வொர்க் ஃபாஸ்டரா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. 3G டெக்னாலஜில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டியல்ல இருக்கு பாத்தீங்கன்னா வோடஃபோன் நிறுவனம் தான். வோடஃபோனோட டவுன்லோடிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 5.92 Mbps பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5.92 சொல்றதுக்கு 6 Mbps ஸ்பீட்ல இருக்குன்னு நினைச்சீங்க. ஏர்டெல் ரெண்டாவது பட்டியல் இருக்கு 3.94 Mbps இருக்கு பாத்தீங்கன்னா 4 Mbps வச்சீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐடியா பாத்தீங்கன்னா 3.75 Mbps ஸ்பீட்ல கொடுக்குது. இது பாத்தீங்கன்னா அதையும் 4% வச்சுக்கலாம். BSNL நிறுவனம் 2 Mbps கொடுக்குது. இதுல பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டான நெட் பாத்தீங்கன்னா 3G டெக்னாலஜில வோடஃபோன் நிறுவனம் தான் நம்பர் 1ல இருக்கு. ஏர்டெல் நிறுவனம் நம்பர் 2ல இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐடியா நிறுவனம் நம்பர் 3ல இருக்கு. BSNL நிறுவனம் நம்பர் 4ல இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஓவராலா தெரியும் இப்ப எந்த நெட்வொர்க் ரெட்ட வெளியில கவர்மெண்ட் ட்ராயே இது இந்த பட்டியல் வெளியாக்கி இருக்காங்க. இந்த பட்டியல் பிரகாரம் நம்மளுக்கு தெரியும் இப்ப இந்தியாவில இருக்கிறதுல ஃபாஸ்டஸ்டான நெட்வொர்க் எது ஃபாஸ்டஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு நெட்வொர்க் தெரியுது. ஏன்னா ஏர்டெல் நிறுவனம் போன மாதம் கூட ஒரு சில மாதங்கள் முன்னாடி சொன்னாங்க எங்க நெட் தான் இந்தியாவிலே ஃபாஸ்டஸ்டான நெட். சொல்ல போனா ஒக்கலா அவங்க நெட் தான் சர்டிஃபைட் பண்ணிட்டாங்க சொன்னா எந்த விதத்துல அவங்க சர்டிஃபைட் பண்ணாங்க எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு மண்ணும் புரியல. ஆனா இதுல பெரிய ஹேட்ஸ்அப் சொல்ல போனா ஐடியா நிறுவனத்தோட நெட் 4G நெட்வொர்க் எவ்வளவு ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜியோவோட ரெண்டாவது பொசிஷன்ல ஐடியா நெட்வொர்க் வந்திருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப நல்லதுதான். அதே மாதிரி தான் சொல்றது உங்க ஊர்ல எந்த டவர் நல்லா உங்களுக்கு ப்ராப்பரா 4G சிக்னல் கிடைக்குதோ அந்த டவர் நீங்க ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஓப்பனா மைண்ட் ப்ளோயிங்கா ஒரு விஷயம் சொல்ல போனா வோடஃபோனோட 3G பேக் உங்களோட 3G போன் வச்சுன்னா தாராளமா வோடஃபோனோட 3G பேக்கை நீங்க போட்டு நெட் யூஸ் பண்ணீங்க. வோடஃபோனுக்கு சொல்லி பிரத்யேகமா நான் 3G பேக் நான் ஒரு வோடஃபோன் டாரிஃப் கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாரை பார்க்கணும் மேல உள்ள ஐகான் லிங்க் கொடுக்குறேன். வோடஃபோன் லிங்க்ல போயிட்டு வோடஃபோன் 3G யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா வோடஃபோன் இப்ப பாத்தீங்கன்னா பட்டியல 1வது பட்டியல இருக்கு 5.92 Mbps 6 Mbpsல நெட் 3G வருதுன்னா வோடஃபோன் வச்சு கூட நீங்க நெட் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. அதனால இப்ப நான் உங்களோட வியூவர்ஸா வைக்கிற உங்களுக்கு என்ன கருத்துனா உங்க ஊர்ல இப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க போன் ஜியோவோ ஐடியாவோ வோடஃபோனோ ஏர்டெலோ உங்க போன்ல நெட் ஸ்பீட் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படியே வரிசலா 2 Mbps 1 Mbps எவ்வளவு வேகம் வருதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா மோட்டோ Z2 பிளே இந்த மாதம் லான்ச் ஆகுது. இந்த மாதம் 8ஆம் தேதி லான்ச் ஆகுது. இந்த மாதம் 8ஆம் தேதி லான்ச் ஆகுதுன்னு இதுல ஒரு நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி இந்தியாவில லான்ச் ஆயிடும். ஆனா 8ஆம் தேதியில இருந்து ப்ரீ ஆர்டரும் லான்ச் ஆகுது. எப்படின்னா அந்த போன் லான்ச் ஆகிற அன்னைக்கு ப்ரீ ஆர்டர் பாத்தீங்கன்னா Flipkart நிறுவனமா இல்ல மோட்டோ நிறுவனமா தெரியல எதுல அபிஷியலா ப்ரீ
ஆர்டர் பண்ண போறாங்க தெரியல. ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது அன்னைக்குன்னு புக்கிங் பண்ணிக்கலாம். இதோட நிர்ணயமான விலை வந்து அங்கீகரிச்சிருக்க விலை பார்த்தீங்கன்னா வந்து சைனால வந்து $499. ஆனா இவங்க 8ஆம் தேதி லான்ச் ஆக போது 8ஆம் தேதி தான் ப்ரீ ஆர்டர் சொல்லி, ஆனா பிரைஸ் மட்டும் இவங்க லீக் அவுட் பண்ணல. ஆனா ஒரு அப்ராக்சிமேட்லி நம்ம கணக்கு பண்ணும்போது இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா 24,900 25,000 இந்த போன் வரும்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் இருக்கு. புது லேட்டஸ்ட் விஷயம் ஆல்ரெடி இதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து இந்த போன் வந்து மோட்டோ Z2 Play வந்துச்சுன்னா இந்த போன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? மோட்டோ போன் நீங்க வச்சிருக்கீங்களா? மோட்டோ போனோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த லாஸ்ட் டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து ஒரு பட்டியல் ஒன்று இன்னொரு பட்டியல் ஒன்று வந்திருக்கு. என்ன பட்டியல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வர அடுத்த ஸ்மார்ட் போன்ல வந்து எந்த Qualcomm-ஓட Snapdragon 835 ப்ராசஸர் வந்து எந்தெந்த போன்ல வந்து ஃபர்ஸ்ட் வரிசையா வரப்போகுது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வரிசையில் வரப்போது பார்த்தீங்கன்னா HTC 11 மாடல் வரப்போகுது 835 ப்ராசஸர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வரப்போது மாடல். இந்த ஃபோன் வந்து சவுதி அரேபியாவில் வந்து லான்ச் ஆகி மோஸ்ட்டாக 10 நாள் 15 நாள் மேலே ஆச்சு. நானும் வந்து அது லான்ச் ஈவெண்ட்டுக்கு போகணும்னு பார்த்தேன், நான் போகல. சரி இப்போ மார்க்கெட் ஆஃப்லைன் போகணும் மார்க்கெட் பார்த்தா அதுக்கும் போக முடியல. ஏன்னா எனக்கு இந்த ஃபாஸ்டிங் ரம்ஜான் டைம் இருக்க போக முடியல. அதனால வெயிட் பண்ணுங்க. நான் இந்தியா வரதுக்கு முன்னாடி அதை நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு நான் ஆஃப்லைன் மார்க்கெட்ல போய் ரிவ்யூ பண்ணதுக்கு நான் டைம் ஏற்பாடு பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. ரெண்டாவது ஃபோன் என்ன வருது பார்த்தீங்கன்னா வந்து ஷாமியோட Mi 6 ஃபோன் வந்து 835 ப்ராசஸர்ல இந்தியாவுக்கு வரப்போகுது. மூணாவது மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஜேபிளோட ZT நுபியாவோட Z17 ஃபோன் வந்து வராது சொல்லிட்டு இருந்த ஃபோன் நான் முன்னேற்றத்துக்கு டெக்னிக்ஸ் சொன்னா கூட அந்த ஃபோன் கூட இந்தியாவுக்கு வரும்னு சொல்லிட்டு இந்த பட்டியல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுவும் வந்து 835 ப்ராசஸர்ல உள்ள ஃபோன் இதுவும் இந்தியாவுக்கு வரும். நாலாவது பட்டியலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா OnePlus 5 மாடல், அதுவும் வந்து 835 ப்ராசஸர்ல வருது. அது மட்டும் இல்லாமல் கடைசி ஃபோன் பார்த்தீங்கன்னா மோட்டோவோட Z2 மாடல். Z2 சொல்ல போனா மோட்டோல வந்து Z2 Z Play நிறைய மாடல் இருக்கு. இதுல மோட்டோவோட ஸ்டாண்டர்டான மாடல் வந்து Z2 மாடல் வந்து 835 ப்ராசஸர்ல வருது. டோட்டலா பாத்தீங்கன்னா 5 மாடல் வந்து அப்கமிங் வந்து இந்தியால வந்து 835 ப்ராசஸர்ல வரப்போகுது. இந்த 5 வேரியண்டான மாடல் வந்து நீங்க அந்த போன் இந்தியாவுக்கு வந்து எந்த மாடல் நீங்க விருப்பப்பட்டு வாங்குவீங்க? நீங்க வந்து இந்த சொல்லப்போன 835 ப்ராசஸர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க 835 ப்ராசஸருக்கும் நார்மலா நீங்க வச்சு ப்ராசஸருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த போன்ல வந்து 5 ஃபோன் வந்துச்சுன்னா எந்த ஃபோன் வந்து பட்டியலில் வந்து எந்த ஃபோன் வந்து ஸ்டார்டிங் மிடில் ரேஞ்ச் ஃபோனாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து என்ன சொல்ல போனால் வந்து இன்னைக்கு உள்ள டெக்னிக்ஸ்க்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இன்னைக்கு வந்து நான் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப செலக்டிவாக 3 டெக்னிக்ஸ் தான் எடுத்து. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து அனாவசியமாக இல்லாத டெக்னிக்ஸ் வந்து ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி இந்த 3 டெக்னிக்ஸ் தான் ரொம்ப சாகசமாக சொல்ல போனால் வந்து எனக்கு இன்னைக்கு சாகசமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ வந்து அடுத்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை தாக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வந்து 19.13 MBPS நெட் ஸ்பீடு வந்து இந்தியாவில் வந்து இருக்கிறது டாப்பஸ்டான மொபைல் சிக்னலில் கொடுக்குற ஒரே நெட்வொர்க் தான் ஜியோ தான். எனக்கு இதுதான் இன்னைக்கு ரொம்ப இருந்த சாகசமான விஷயம். அடுத்த சாகசமான விஷயம் சொல்ல போனால் எந்த ஃபோன் வந்து ஸ்னாப்டிராகன் வந்து இந்தியாவுக்கு வரப்போ அது ஒரு சாகசமான விஷயம். உங்களுக்கு இன்னைக்கு டெக்னிக்ஸ்ல வந்து எந்த நியூஸ் வந்து ரொம்ப சாகசமா இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக வந்து உங்களோட நெட் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ MBPS வருதுன்னு அது கண்டிப்பாக மறந்துடாங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம் என்னென்ன பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நம்மளோட டெக்னிக்ஸ் வந்து புதுசாக இன்னைக்கு வந்து பார்க்குறீங்க கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போய் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டெக்னிக்ஸை வந்து ஒரு ஆளுக்காச்சும் நீங்க வந்து பார்த்தோன்னா உடனே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. நேற்று உள்ள வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ கடைசி எண்ட் ஸ்கிரீன்ல வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். நேற்று உள்ள வீடியோ பாருங்க. 35,000 மாதம் வந்து நம்மளோட இந்தியா கவர்மெண்ட் வந்து எப்படி நீங்க வீட்டில் இருந்தபடியே எப்படி ஒரு ஆன்லைன்ல வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் செய்யறதுக்கு ஒரு பிரத்யேக ஒரு வீடியோ நான் செஞ்சிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேற்கொண்டு வந்து நம்ம சேனல்ல வர ஒரு வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் ஏன்னா கொஞ்சம் டைம் ஷெட்யூல் மாறிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் அப்டேட் வந்து வந்துகிட்டு தான் இருக்கும். அதனால வந்து கீப் சப்போர்ட்டிங். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள் பிளஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மல்டி சைனிங் ஃப்ரம் அஹ்மத். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.